வணக்கம் நண்பர்களே. நாம் வாழ்க்கையில் அடிக்கடி கேட்கும் ஒரு வார்த்தை கர்மா. நீ என்ன செய்கிறாயோ அது உன்னிடம் திரும்ப வரும் என்று பலர் சொல்வார்கள். ஆனால் உண்மையில் கர்மா என்றால் என்ன? அது உண்மையிலேயே வேலை செய்கிறதா? நம்ம வாழ்க்கையை அது எப்படி பாதிக்கிறது? இந்த கேள்விகளுக்கெல்லாம் இன்று இந்த வீடியோவில் எளிய தமிழில் பதில் தெரிந்து கொள்ளலாம். கர்மா என்றால் என்ன? கர்மா என்பது செயல் என்று பொருள். நாம் யோசிப்பதும் பேசுவதும் செய்வதும் எல்லாமே கர்மாதான். ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு விளைவு இருக்கும். இதையே காரணம் மற்றும் விளைவு விதி என்று சொல்வார்கள். நீங்கள் ஒரு விதையை விதைத்தால் அது ஒரு மரமாக வளரும். அதேபோல் நாம் செய்கிற செயல்கள் நம்ம வாழ்க்கையில் பலனாக திரும்ப வருகிறது. கர்மா இரண்டு வகை: நல்ல கர்மா, கெட்ட கர்மா. நல்ல கர்மா என்றால் உதவி செய்வது, உண்மை பேசுவது, அன்பாக நடப்பது. கெட்ட கர்மா என்றால் பொய் பேசுவது, பிறரை காயப்படுத்துவது, ஏமாற்றுவது. நல்ல கர்மா என்பது நல்ல பலன், கெட்ட கர்மா என்பது கெட்ட விளைவு. ஆனால் இது உடனே நடக்காது, சில நேரங்களில் தாமதமாக நடக்கும். நாம் செய்த செயல்கள் உடனடியாக திரும்ப வராது, ஆனால் அது சேமித்து வைக்கப்படும். ஒரு நாள் சரியான நேரத்தில் அது திரும்ப வரும். உதாரணம், நீங்கள் ஒருவருக்கு உதவி செய்தால் அது நேரடியாக அந்த நபரிடமிருந்து வராமல் வேறு ஒருவரிடமிருந்து உதவி கிடைக்கலாம். அதேபோல் நீங்கள் யாரையும் காயப்படுத்தினால் அது வேறு வழியில் உங்களிடம் திரும்ப வரும். இதுதான் கர்மா வேலை செய்யும் விதம். நல்ல கர்மா உருவாக்க மிகவும் எளிது. உண்மை பேசுங்கள், பிறருக்கு உதவுங்கள், அன்பாக நடந்து கொள்ளுங்கள், பொறுமையாக இருங்கள், நல்ல எண்ணங்களை வைத்திருங்கள். சின்ன சின்ன நல்ல செயல்களும் பெரிய மாற்றத்தை உருவாக்கும். கர்மா என்பது ஒரு மந்திரம் அல்ல, அது ஒரு இயற்கை விதி. நாம் இன்று செய்கிற செயல்கள் தான் நாளைய வாழ்க்கையை உருவாக்குகிறது. ஆகவே நல்ல கர்மாவை உருவாக்குங்கள். உங்கள் வாழ்க்கை தானாகவே நல்ல பாதையில் செல்லும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீர்கள். நன்றி. வணக்கம் நண்பர்களே. நாம் வாழ்க்கையில் அடிக்கடி கேட்கும் ஒரு வார்த்தை கர்மா. நீ என்ன செய்கிறாயோ அது உன்னிடம் திரும்ப வரும் என்று பலர் சொல்வார்கள். ஆனால் உண்மையில் கர்மா என்றால் என்ன? அது உண்மையிலேயே வேலை செய்கிறதா? நம்ம வாழ்க்கையை அது எப்படி பாதிக்கிறது? இந்த கேள்விகளுக்கெல்லாம் இன்று இந்த வீடியோவில் எளிய தமிழில் பதில் தெரிந்து கொள்ளலாம். கர்மா என்றால் என்ன? கர்மா என்பது செயல் என்று பொருள். நாம் யோசிப்பதும் பேசுவதும் செய்வதும் எல்லாமே கர்மாதான். ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு விளைவு இருக்கும். இதையே காரணம் மற்றும் விளைவு விதி என்று சொல்வார்கள். நீங்கள் ஒரு விதையை விதைத்தால் அது ஒரு மரமாக வளரும். அதேபோல் நாம் செய்கிற செயல்கள் நம்ம வாழ்க்கையில் பலனாக திரும்ப வருகிறது. கர்மா இரண்டு வகை: நல்ல கர்மா, கெட்ட கர்மா. நல்ல கர்மா என்றால் உதவி செய்வது, உண்மை பேசுவது, அன்பாக நடப்பது. கெட்ட கர்மா என்றால் பொய் பேசுவது, பிறரை காயப்படுத்துவது, ஏமாற்றுவது. நல்ல கர்மா என்பது நல்ல பலன், கெட்ட கர்மா என்பது கெட்ட விளைவு. ஆனால் இது உடனே நடக்காது, சில நேரங்களில் தாமதமாக நடக்கும். நாம் செய்த செயல்கள் உடனடியாக திரும்ப வராது, ஆனால் அது சேமித்து வைக்கப்படும். ஒரு நாள் சரியான நேரத்தில் அது திரும்ப வரும். உதாரணம், நீங்கள் ஒருவருக்கு உதவி செய்தால் அது நேரடியாக அந்த நபரிடமிருந்து வராமல் வேறு ஒருவரிடமிருந்து உதவி கிடைக்கலாம். அதேபோல் நீங்கள் யாரையும் காயப்படுத்தினால் அது வேறு வழியில் உங்களிடம் திரும்ப வரும். இதுதான் கர்மா வேலை செய்யும் விதம். நல்ல கர்மா உருவாக்க மிகவும் எளிது. உண்மை பேசுங்கள், பிறருக்கு உதவுங்கள், அன்பாக நடந்து கொள்ளுங்கள்,
பொறுமையாக இருங்கள். நல்ல எண்ணங்களை வைத்திருங்கள். சின்ன சின்ன நல்ல செயல்களும் பெரிய மாற்றத்தை உருவாக்கும். கர்மா என்பது ஒரு மந்திரம் அல்ல, அது ஒரு இயற்கை விதி. நாம் இன்று செய்கிற செயல்கள்தான் நாளைய வாழ்க்கையை உருவாக்குகிறது. ஆகவே நல்ல கர்மாவை உருவாக்குங்கள். உங்கள் வாழ்க்கை தானாகவே நல்ல பாதையில் செல்லும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீர்கள். வணக்கம் நண்பர்களே. நாம் வாழ்க்கையில் அடிக்கடி கேட்கும் ஒரு வார்த்தை கர்மா. நீ என்ன செய்கிறாயோ அது உன்னிடம் திரும்ப வரும் என்று பலர் சொல்வார்கள். ஆனால் உண்மையில் கர்மா என்றால் என்ன? அது உண்மையிலேயே வேலை செய்கிறதா? நம்ம வாழ்க்கையை அது எப்படி பாதிக்கிறது? இந்த கேள்விகளுக்கெல்லாம் இன்று இந்த வீடியோவில் எளிய தமிழில் பதில் தெரிந்து கொள்ளலாம். கர்மா என்றால் என்ன? கர்மா என்பது செயல் என்று பொருள். நாம் யோசிப்பதும் பேசுவதும் செய்வதும் எல்லாமே கர்மாதான். ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு விளைவு இருக்கும். இதையே காரணம் மற்றும் விளைவு விதி என்று சொல்வார்கள். நீங்கள் ஒரு விதையை விதைத்தால் அது ஒரு மரமாக வளரும். அதேபோல் நாம் செய்கிற செயல்கள் நம்ம வாழ்க்கையில் பலனாக திரும்ப வருகிறது. கர்மா இரண்டு வகை: நல்ல கர்மா, கெட்ட கர்மா. நல்ல கர்மா என்றால் உதவி செய்வது, உண்மை பேசுவது, அன்பாக நடப்பது. கெட்ட கர்மா என்றால் பொய் பேசுவது, பிறரை காயப்படுத்துவது, ஏமாற்றுவது. நல்ல கர்மா என்பது நல்ல பலன், கெட்ட கர்மா என்பது கெட்ட விளைவு. ஆனால் இது உடனே நடக்காது, சில நேரங்களில் தாமதமாக நடக்கும். நாம் செய்த செயல்கள் உடனடியாக திரும்ப வராது, ஆனால் அது சேமித்து வைக்கப்படும். ஒரு நாள் சரியான நேரத்தில் அது திரும்ப வரும். உதாரணம், நீங்கள் ஒருவருக்கு உதவி செய்தால் அது நேரடியாக அந்த நபரிடமிருந்து வராமல் வேறு ஒருவரிடமிருந்து உதவி கிடைக்கலாம். அதேபோல் நீங்கள் யாரையும் காயப்படுத்தினால் அது வேறு வழியில் உங்களிடம் திரும்ப வரும். இதுதான் கர்மா வேலை செய்யும் விதம். நல்ல கர்மா உருவாக்க மிகவும் எளிது. உண்மை பேசுங்கள், பிறருக்கு உதவுங்கள், அன்பாக நடந்து கொள்ளுங்கள், பொறுமையாக இருங்கள், நல்ல எண்ணங்களை வைத்திருங்கள். சின்ன சின்ன நல்ல செயல்களும் பெரிய மாற்றத்தை உருவாக்கும். கர்மா என்பது ஒரு மந்திரம் அல்ல, அது ஒரு இயற்கை விதி. நாம் இன்று செய்கிற செயல்கள்தான் நாளைய வாழ்க்கையை உருவாக்குகிறது. ஆகவே நல்ல கர்மாவை உருவாக்குங்கள். உங்கள் வாழ்க்கை தானாகவே நல்ல பாதையில் செல்லும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீர்கள். நன்றி.